அஸ்திபாரத்தை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. எத்தனை பேர் என் வார்த்தையை கவனிச்சுட்டு வரீங்க? ஹல்லேலூயா. சோ நம்முடைய அஸ்திபாரம் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் சொல்லுங்க, அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒன்னதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் ஒரே கட்டடத்தை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ரெண்டு பேரும் நம்ம எல்லாருமே ஒரே அஸ்திபாரத்தின் மீது இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3:10-11. சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்க விரும்புறேன். 2 வசனம் சொல்லி. அஸ்திபாரம் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, பாருங்க, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அண்டர்லைன் இந்த வேர்டுமா. ஊழியக்காரன் எதை கரெக்டா போடணும்? அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். பழைய உடன்படிக்கை உள்ள செயல்களையே பேசுறான். ஏன்னா அதான் அஸ்திபாரம் எங்களுக்கு. நம்ம இயேசுவே பேசுறோம், கண்மலையை பேசுறோம். ஏன்னா அதான் நமக்கு அஸ்திபாரம். ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரி அஸ்திபாரத்தை சரியா போடணும். உங்களுக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன் அஸ்திபாரத்தை. அல்லேலூயா. நான் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி, எனக்கு இருக்கிற அறிவின்படி, வசனத்தை நிறைய படிச்சனாலும் சொல்ல, தேவ கிருபையின்படி. எல்லாருக்கும் கணக்கு தெரியும், ஆனா சில வாத்தியாருக்கு மட்டும் கணக்கா சொல்லி தர தெரியும். அதான் கிருபைன்றது. பவுல் சொல்றான், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல நான் என்ன செஞ்சேன்? அஸ்திபாரம் போட்டேன். புத்தியுள்ள சிற்ப ஆசாரி. ஆசாரி ஊழியக்காரங்களாம் யாரு? ஆசாரி. நான் ஆசாரி நீ ஆசாரின்னு சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் எல்லாரும் ஆசாரி. இல்லையா? ஊழியக்காரன் எல்லாருமே தேவர்கள். இல்லையா? ஏன்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இல்லையா? ஒருத்தர் சொன்னார், ஏசு ஆட்டுக்குட்டியா இருக்கிற கோணாரா கொண்டே புடியும் கொடு கோணாரா. ஏசுனார், எங்க ஜாதி எங்க ஜாதி கொல்ல பேர் சொல்லிடுறாய். ஆனா கர்த்தர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஜாதினாரு. நம்ம எல்லாருமே ஒரே ஜாதி. ஆமென். புத்தியுள்ள சிற்பாசாரி போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். ஹல்லேலூயா. வேறொருவன் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். எப்படி வேணாலும் கட்டடத்தை கட்டிக்க. That is not the problem. But that is not the matter. But the matter is the foundation. அஸ்திபாரம் தான் விஷயம். பவுல் சொல்றான், எப்படி வேணாலும் நீ வந்து கட்டடத்தை கட்டிக்கப்பா, ஆனா அஸ்திபாரத்தை நான் போடுறேன். அந்த அஸ்திபாரம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. அர்த்த வசனம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென். அஸ்திபாரமாகிய இயேசு. கட்டடத்தை நீ கட்டிக்க, அஸ்திபாரத்தை நான் போறேன். பிதா சொந்த பிள்ளைய போட்டு அஸ்திபாரத்தை போட்டாரு. அதுல நில்றானா, நாங்க ஜெபிக்க போறோம், நாங்க உபவாசிக்க போறோம். பண்ணு. அது மேல கட்டாத எதையும். கட்டினதெல்லாம் இயேசு செஞ்சார் பார் சிலுவையில, அதை நம்பி கட்டு. அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து. இதான் இயேசுன்னு சொன்னாரு. 2 மனுஷன் வீடு கட்டினாயா, ஒருத்தன் கண்மலையில கட்டினா. அப்படியே வந்து மறைமுகமா சொல்றாரு, கண்மலை யாரு? நான் தான். நான் செஞ்சேன் நம்பி கட்டினா. ஒருத்தன் மண்ணை கட்டினா, கரெக்டா மண்ணை தூக்குனாரு. ஆதியா 3 அதிகாரத்தின்படி மண் யாரு? மனிதன். பலத்துல கட்டினான். இந்த அஸ்திபாரமாய் இயேசு. இது அழகா எழுதுறார் பவுல். அஸ்திபாரமாய் இயேசு இல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் போட ஒருவனாலும். நீ என்னதான் அஸ்திபாரத்தை போட்டாலும் அது திரும்ப திரும்ப ஈடியும். ஆனா இயேசு என்ற அஸ்திபாரம் விடாது. ஏன்னா சிலுவையில் அவர் பெர்ஃபெக்ட்டா முடிச்சாரு. அதையும் அழகா எழுதுறாரு. போடப்படுகிற அஸ்திபாரம் அல்ல, போடப்பட்டு இருக்கிற. கைத்தட்டு. அஸ்திபாரம் போடுறாரா போட்டுட்டாரா? எப்ப போட்டாரு? 2000 வருஷம். கையத்தட்டு. 2000 வருஷத்துக்கு முன்பாய் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரத்தை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரம் என்பது மிகவும் முக்கியமானது. அஸ்திபாரம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆச்சாரம். அந்த அஸ்திபாரம் அதுதான் அச்சு. அது எதுல போடுறோம் ரொம்ப முக்கியம்.
இயேசு செஞ்சதுல போடுங்க. அதுதான் புதிய உடன்படிக்கை. நீ செஞ்சது மேல செஞ்சினா அது பழைய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க.